தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வாழையடியில் அகப்பகுளங்கிற இடத்துல நாசரேத்து பக்கத்தில் இருக்கிறாங்க. இது வந்து அம்மாவுடைய பூர்வீக வீடு. இந்த வீட்டுக்கு வந்து அம்மா வந்து வருவாங்க. எப்போது கோயில் விசேஷம், அங்கே ஏதாவது கோயில் கொடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் குளத்துக்குடியிருப்பில் வந்து அவங்க வந்து கோயிலில் கும்பிட்டுட்டு இங்கே வந்து எங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு எல்லாம் நிறைய மக்கள் வருவாங்க, கஷ்டப்பட்டவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆலோசனைகளை சொல்லி அவங்க கேட்குற உதவிகளை அம்மா கொடுப்பாங்க, பியூலாம்மா கொடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி கல்லறைக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்க தாத்தா பாட்டி கல்லறையில் போய் மாலையும் போட்டுட்டு செய்வாங்க. வீட்டுக்குள்ளே அவங்க அப்பா படத்தை பார்த்து மாலை வாங்கி போட்டுட்டு போவாங்க. அவங்க அம்மாவும் வருவாங்க. அம்மா வந்தாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அம்மா வந்துடுவாங்க. அம்மா வந்து வந்தாக்கி எல்லா கமிட்டியில் உள்ளவங்க வந்து பார்த்து பேசி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுக்கள் கொடுப்பாங்க. அந்த மனுக்களுக்கு வந்து அவங்க போய் விசாரித்து அவங்க என்ன செய்யணுமோ அவங்க செய்து கொடுப்பாங்க. வந்து இங்கே ஏழைப்பட்டவங்க வந்தாக்கி அவங்களுக்கு துணிமணியை கொடுத்துட்டு கொஞ்சம் கையில் காசு கொடுத்துட்டு பண்ணாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஜாதி வேற்றுமையும் இருக்காது. ஒரு சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுன மாதிரியே தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் அந்த பியூலாம்மா வந்து நம்மளுடைய தென் மாவட்டத்தில் ஒரு கலெக்டராக வந்து இப்படி இருந்துட்டு அநேக மக்களுக்கு அந்த கொரோனா நோய் வரும்போது அவங்க போய் அந்தந்த இடத்துல அந்த இதை செய்து அதுக்கு ரொம்ப இதாக செய்திருக்காங்க. நான் இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்கள பற்றி அவங்க செய்த உதவிகள் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஒரு துணிச்சலான ஒரு அயன் லேடின்னு தான் அவங்கள சொல்லணும். ஆனால் நம்ம தென் மாவட்டத்தில் வந்து இப்படி ஒரு கலெக்டர் அம்மாவை நம்ம இழந்தது வந்து மிகவும் வேதனைக்குள்ளது. அது ஒரு முத்து தானே. இன்னும் ஒரு 10 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம மாவட்டத்தையே அந்த பகுதியே நம்ம மாவட்டத்தையும் ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்திருப்பாங்க ஐயா. இதுதான் நான் சொல்கிறது. போனால் கடைசியில் அவங்க கல்யாணத்துக்கு காடு கொண்டு வந்து கோயிலில் காடு வச்சுட்டு கல்லறையிலையும் போய் அந்த காடை வச்சு கும்பிட்டுட்டு போனாங்க. அதாவது என்ன சொல்லனே தெரியல. இந்த நேரம் ஐஏஎஸ் அதிகாரிங்கிற ஒரு பந்தா கூட இல்லாமல் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பழகக்கூடியவங்க. இந்த வருஷத்துக்கு வந்து 2 திருப்பு எப்படியும் வந்துடுவாங்க. கோயில் திருவிழாவுக்கு இங்கே வருவாங்க. வரச்சில அக்காங்கிற உரிமையோடு தான் நான் அவங்ககிட்ட பழகுவோம். அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. பணம் பதவி இருந்தாலும் அவங்களுடைய எளிமை எங்கள் ஊருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்து என்ன உதவி கேட்டாலும் பண்ணக்கூடியவங்க. இந்த நேரத்தில் அவங்கள இழந்தது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்குது. அவங்க வந்து சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கச்சில கோவிட் டைமில் வந்து ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு வந்து பேட்டி கொடுப்பாங்க. அந்த பேட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டிவியில் பார்க்கறதுல வந்து எங்கள் ஊர் அக்கா அவங்க வந்து பேசுகிறது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட அக்காவை இழந்தது வந்து எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த நேரத்திலே அவங்கள் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.